அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பிருகுநந்தி நாடியின் தொடர்கிறது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பிறப்பு ஜாதகத்தில் குரு பலமாக இருந்தால் என்ன கல்வி படிக்கலாம். குருனா இருளை நீக்குவர், மெய்யுணர்வுக்கு ஆத்ம சிந்தனைக்கு அதிபதி, முழுமையான உடல் மன ரீதியான வளர்ச்சி அளிப்பவர். இதெல்லாம் குருங்க. வழிகாட்டி, மூளைக்கு அதிபதி, தன்னிறைவு, விவேகத்துக்கும் வித்தைக்கும் விழிப்புணர்வுக்கும் அதிபதி குரு தாங்க. மனித உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் ஒழுங்குபடுத்தி சீராக இயங்கச் செய்பவர் குரு பகவான். ஒன்றில் வெற்றி பெறுவதற்கு இவர் தயவு தேவை. எதிர்காலத்தை பற்றி கவலையை போக்குவர். ஜாதகர்னா குரு. ஆகவே குருவின் பலமும் ஆராய வேண்டும். ஆகவே குரு நின்ற ராசி, குருவுடன் சேர்ந்த கோளை பார்த்த கோள்களையும் ஆராய வேண்டும். சந்திரனுக்கு திரிகோணத்தில் குரு, செவ்வாய், புதன் இருந்தால் கல்வியில் சிறப்பு உண்டு. குருவுடன் கேது அல்லது ராகு அல்லது சனி இருந்தால், சுக்கிரனது பார்வை இருந்தால் கல்வியில் சிறப்பு உண்டு. ஜாதகத்தில் குரு பலமாக இருந்தால் ஜாதகரிடம் குணம், ஒழுக்கம், உலக அறிவு இவைகள் தருவார். பெரிய ஆசிரியர், பெரிய வக்கீல், நீதிபதிகள், உடல் நோய்களை குணப்படுத்துவோம் மருத்துவர், கணக்கு தணிக்கை செய்பவர், இவர்கள் பிறப்பு ஜாதகத்தில் குரு பலம் பெற்று இருக்கும். அதாவது ஆடிட்டரு, லாயரு, அப்புறம் ப்ரொஃபஸர், டீச்சர், இவங்க இதுலாம் பார்த்திங்கன்னா குரு பலமாக இருக்குங்க. இதில் 1-2 விஷயங்கள் வந்தாலும் படிப்பு நல்லா வருங்க. எல்லாமே வலுப்பெற்றிருந்தால், எல்லா அம்சங்களும் இருந்தால் மாநிலத்திலேயே முதல் தர மாணவனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. குருவுக்கு 7ல் புதன் இருந்தால் அந்த ஜாதகர் கல்வியில் 2 டிகிரி வாங்குவாருங்க. ஜாதகத்தில் குருவுக்கு அடுத்து புதன் இருந்தால் அல்லது கேது இருந்தால் வேதங்களை படிக்க ஆர்வம் ஏற்படும். ஜாதகத்தில் குருவுக்கு அடுத்து புதன் இருந்தால், அதற்கு அடுத்து செவ்வாய் மற்றும் ராகு இருந்தால் மந்திரங்களை கற்பார். ஜாதகத்தில் குரு நின்ற ராசிக்கு 4ல் சனி, சுக்கிரன், ராகு இருந்தால் சயின்ஸ் ஆராய்ச்சியாளர் ஆவார். ஜாதகத்தில் குருவுடன் புதன், செவ்வாய் சேர்க்கை இருந்தால் கல்வியில் தடையை கொடுக்கும். ஜாதகத்தில் குரு உச்சம் பெற்று இருந்தாலும் அல்லது புதன் உச்சம் பெற்றிருந்தாலும் ஜாதகரோட கல்வி எந்த தடையுமின்றி மிக நன்றாக இருக்கும். அறிவாளியாக இருப்பார். ஜாதகத்தில் குருவும் புதனும் சேர்க்கை பெற்று இருந்தால் எந்த கல்வி வேண்டுமானாலும் படிக்கலாம். விரும்பிய பள்ளி அல்லது கல்லூரியில் இடம் கிடைக்கும். கல்வியில் ஒரு தனி சிறப்பு அமையும். மாநில அளவில் முதலிடம் பெறும் வாய்ப்பும் கிட்டும். படிப்பில் மற்றவர்களிடமிருந்து தன்னை வேறுபடுத்தி காட்டும் திறமை அமையும். அதாவது மற்றவர்களை விட கல்வியில் திறமையை வெளிப்படுத்துவார். ஜாதகத்தில் குரு நின்ற ராசிக்கு 4வது ராசியில் சுக்கிரனும் சந்திரனும் பார்த்தால் அந்த ஜாதகருக்கு கலையில் ஆர்வம் ஏற்படும். ஜாதகத்தில் குரு நின்ற ராசிக்கு 2வது ராசியில் கேது நின்றால் அந்த ஜாதகர் வேதங்கள் அறிவை செலுத்துவார். அதாவது வேதங்கள் படிக்கிறதுல. ஜாதகத்தில் கேது நின்ற ராசிக்கு 12ல் குரு நின்றால் அந்த ஜாதகர் வேத ஞானம் உடையவர். ஜாதகத்தில் புதன் என்ற ராசிக்கு 2ல் குரு நின்றால் வேதம் கற்பதில் ஆர்வம் உடையவர். ஜாதகத்தில் சனிக்கு அடுத்து கேது நிற்க, அதற்கு அடுத்து குரு நிற்க, அதற்கு அடுத்து சூரியன் இருந்தால் அந்த ஜாதகர் வேதம் கற்று வேத விற்பனராக திகழ்வார். ஜாதகத்தில் குருவுடன் செவ்வாய், கேது இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு மந்திரம், வேத நூல்கள் படிப்பார். ஜாதகத்தில் சனி நின்ற ராசிக்கு 2ஆம் ராசியை குரு பார்த்தால் அந்த ஜாதகருக்கு தொழில் கல்வி அமையும். இதுதாங்க பிறப்பு ஜாதகத்தில் குரு பலமாக இருந்ததுன்னா இந்த கல்வியெல்லாம் படிக்கலாங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழித்து உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னுடைய யூடியூப் சேனல் சிவ ஜோதிடம் 6351. நேயர்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்திருந்த ஆதரவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.